வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். வீடியோவை பார்த்தீங்கன்னா முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாம பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஆட்சிகள் மாறினால் ஒட்டுமொத்தமாக தலைகீழாக காட்சிகள் மாறும் அப்படின்றது அனைவருக்கும் தெரிந்ததுதான். ஆனா இவ்வளவு சீக்கிரத்துல மாறும் அப்படின்றது தெரியல. குறிப்பா பார்த்தீங்கன்னா ஆந்திர மாநிலத்தில் தற்போது ஆட்சி மாற்றம் நடைபெற்று அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது ஒரு புறம் நடந்து கொண்டு வருகின்ற ஒரு சூழ்நிலையிலே 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல்ல பல்வேறு விதமான மாற்றங்கள் தனிப்பட்ட முறையில் பாத்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். 2024ஆம் ஆண்டு இந்த ஒரு சூழ்நிலையில தான் முதலமைச்சருடைய வீடு தற்போது முன்பகுதிகள் பாத்தீங்கன்னா இடிக்கப்பட்டிருக்கிறதை நம்மளால பார்க்க முடிகிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இங்க நோட் பண்ணப்படுகிறது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி அங்க ரிஷிகொண்டா அப்படின்ற ஒரு மலைப்பகுதிகளை சுற்றி பாத்தீங்கன்னா 500 கோடி மதிப்புல பாத்தீங்கன்னா பங்களாவை பாத்தீங்கன்னா கட்டியதாக தகவல்கள் அப்படின்றது வெளியாகி இருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் முதலமைச்சருடைய வீடு அப்படின்றது ஒட்டுமொத்தமாக இடித்து தரைமட்டமாக்கப்பட வேண்டிய சூழல்கள் பாத்தீங்கன்னா இங்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன் படி பாத்தீங்க அப்படின்னா ஆந்திர மாநிலத்திலும் சரி அல்லது நம்முடைய தமிழ்நாட்டிலும் சரி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் மிகப்பெரிய அரசியல் மாற்றங்கள் உறுதியாக பாத்தீங்கன்னா நிச்சயமாக ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் நண்பர்களே. இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன் படி பாத்தீங்கன்னா ஆந்திர மாநிலத்துடைய முதலமைச்சர் நம்முடைய ஜெகன்மோகன் ரெட்டி விரைவில் அதிரடியாக பாத்தீங்கன்னா கைது செய்யப்பட வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. என்னுடைய பணத்துல நான் வீடு கட்டிக்கிறேன், இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது தப்பு இல்ல. வரிப்பணத்தில் மக்களுடைய வரிப்பணத்துல பாத்தீங்கன்னா அங்க வீணாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது தனிப்பட்ட முறையில பாத்தீங்கன்னா வெளியாகி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலுடைய முடிவுகள் வேற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு மிகுந்த சாதகத்தை பாத்தீங்கன்னா ஏற்படுத்தி இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா நிறைய மாற்றங்கள் இருக்குமான்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுடைய வீடுகள் இடித்து இப்படி ஒரு தரைமட்டமாக்கப்பட வேண்டிய சூழல்கள் என்பது ஏற்பட்டிருப்பதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் அப்படின்றத மறக்காம அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஸோ இது போல பல்வேறு விதமான காணொலிகள் இருக்கிறது. நம்ம அதை பற்றிலாம் நம்ம ஒன்றா A to Z அப்டேட்டில் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா மறக்காமல் சொல்கிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு